என்ன வணக்கம் நண்பர்களே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் ரிவின். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ட்ரைம் போட ஒரு வண்டியை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு காலத்தில் வெறித்தனமாக போட்டுருந்தில்ல வண்டியை. ஸோ பேக் டு ஃபார்ம். ஸோ ஆக்சுவலி இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன் பார்த்தீங்கன்னா, நம்ம 2023 ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS ஷோரூமுக்கு வந்துருந்துச்சு. ஆக்சுவலி அதான் நம்ம பழைய வண்டியோட இதோட என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு பார்க்கலாமே சொல்லிட்டு டெஸ்ட்டே பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். ஸோ ஆக்சுவலி ஒன் பீஸ் தான் வண்டி இங்கே இருக்குது, அதனால் டெஸ்ட்டே இல்லைன்ட்டாங்க. அதனால் நம்ம இப்போ ஸ்பீட் 400 நம்ம வந்து பார்க்கணும்ல, பார்க்கணும் வண்டியை. ஸோ அதனால் பார்த்து டெஸ்ட்டே பண்ணி வண்டி எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். வண்டியெல்லாம் சரியான ஸ்மூத்தாக இருக்குங்க, வைப்ரேஷனே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது ஆக்சுவலி இந்த ஸ்க்ராம்லர் 400 வந்து இன்னும் வர ஆரம்பிக்கலையா இங்கே எங்கேயுமே. ஸோ இப்பொழுதுக்கு ஸ்பீட் 400 மட்டும்தான். வண்டி நல்லா இருக்குங்க. ஆனால் ஸோ இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாமே சும்மா பேசிக்காக உங்களுக்கு வந்து நிறுத்திட்டு சொல்கிறேன், பவர் எல்லாமே. ஸோ அதுக்கு முன்னாடி வண்டி சுற்றி காமிக்கணும்ல, அதை சுற்றி காமிக்கிறேன் அது அப்படியே உங்களுக்கு. வண்டி ஆனால் ஸ்மூத்தாக இருக்குது, படு ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் ஓடியோலே ஒரு 1300 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இருந்தாலுமே ஒரு வைப்ரேஷன் எப்படியும் ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இந்த வண்டியில் பிடிச்ச விஷயம் கொஞ்சம் இருக்குது, பிடிக்காத விஷயமும் கொஞ்சம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். நிறுத்திட்டு நம்ம எப்பவுமே வழக்கமாக போகணும் ரூட்டு, அதே ரூட்டு தான் எப்பயும் நான் போக போகிறேன். ஏய் சிக்னல்டா, பவர் செக் பண்ணி பார்ப்போமா? சிக்னலாக தான் இருக்கான்னு இல்லையே. சரி வாங்க. பரவாயில்லைங்க. ஆனால் அந்த 320 புல் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு புல் கிடைக்கனாலும் நல்லாயிருக்கு. ட்ராக்ஷன் மிஸ் ஆகுது. இப்போ நல்லா இருக்கே. இப்போ இந்த சின்னதாக ஒரு பேட்ச் மாதிரி போட்டிருப்பாங்க, அப்படி வண்டி குதிச்சுது, அதில் கூட வண்டி அந்த ட்ராக்ஷன் லைட்டாக அப்படி பிளிங்க் ஆகிட்டு போகுது, மிஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு ஷார்ப்பான ஒரு ட்ராக்ஷனாக இருக்குது வண்டியில். வண்டி பவர் சூப்பராக இருக்குங்க. அப்பா கார்னரும் சூப்பராக இருந்துச்சு, கார்னரிங் பண்ணுறது. இப்போ புதுசாக அப்பாச்சியோட டிவிஎஸோட RTR 300 விட்ருக்காங்கல்ல, 310, அது வேறு ஃபுல்லி லோடராக இருக்குது வண்டி. சூர்பே வேறு அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது போல். எல்லா வண்டியிலையும் ஹீட்டடு கிரிப்ஸு, ஹீட்டடு சீட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஹீட்டடு சீட்டு, அப்புறமேட்டு கூல் சீட்டு இருக்குது. அதெல்லாம் எங்கே நம்ம ஊருக்கு கூல் சீட்டு செட் ஆகும். ஹீட்டர் சீட்லாம் நம்ம எப்படி ஹில் ஸ்டேஷன் போனால் தான் நம்மளுக்கு ஓகே. சரி, எதுக்கு நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ போமான்னு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ட்ரைம்போட ஷோரூம் வந்து அவங்க வந்து அண்ணா நகர்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கேன். இந்த ரோட்டில் ஏதோ யூஸ் ஆகுமா? ஏன் ரொம்ப போலீஸ் நிற்கிறாங்க? சிஎம் அதை விடாரா தெரியலையே. பாருங்க, வண்டி நிற்க விட மாட்டாங்க. ஐயோ லாகுலுக்குமே. நான் வண்டி இந்த வண்டி முடிச்சோன்னே ஸ்ட்ரீட்டோட சும்மா ஒரு ஜென்ரலாக வியூ காமிக்கிறேன். மேலே ஓட்டமாக சொல்லணும்னா, எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்லிடுறேன், எதுக்கு நம்ம வளவளன்னு எடுத்துக்கிட்டு. ஸோ நம்ம நார்மலாக 3 கொடுக்குற மாதிரி 3 நம்மளுக்கு வந்து அவ்வளோ அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதில் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுக்கல இவங்க. ஸோ போத் கிளச் அண்ட் பிரேக்கும் சரி, ஏன் நார்மலான அந்த V3யோட லிவர் மாதிரி தான் அதில் இருக்குது. ஸோ கொடுத்துருந்தா நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும், நல்லா ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு இதாக இருக்கும். சரி விடுங்க. ஏன் ட்ரைம்ப்லேருந்து ஒரு நல்ல ஒரு காம்படிஷனாக விட்ருக்காங்க இந்த வண்டியை. போத் KTM, பஜாஜ், நிறையா வண்டிக்கு இது காம்படிஷனாக இருக்கும். ஹிமாலயன் கூட ஈவன். ஏன்னா இது சீட்டோட கம்ஃபர்ட்டும் சரி, எல்லாமே அப்படி பார்த்து செதுக்கியிருக்கானுங்க. எங்கேயா நிறுத்தி வண்டி என்னடா இது இருங்க, நம்மளுக்கு ஒரு இடம் தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு இடத்த பிடிச்சி நிறுத்தியாச்சு. இங்கேனா ஒரு கார்டிஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அது பக்கத்தில் நிறுத்தியிருக்கேன். ஸோ வண்டி தாங்க, பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட வண்டி, ட்ரைம்போட ஸ்பீட் 400. ஓகேவா? ஆனால் வண்டி பார்க்க சும்மா அப்படியே ஒரு கிளாஸான லுக்கில் இருக்குது. ஸோ இப்போ வர BS6 எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டிகேட் அந்த இவ்வளோ பெருசு கொடுத்துருக்கானுங்க.
BS6 நாமஸ்க்காக வண்டி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட்டும் நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வண்டி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து 3 கலர்ஸில் இருக்குது. இந்த ரெட் வித் கிரே, அப்புறமேட்டு ப்ளூ வித் கிரேவாக ஒயிட்டான்னு தெரில, அது கூட நல்லா இருந்துச்சு. ப்ளூ வித் ஒயிட்டு, அப்புறம் பிளாக் வித் ஒயிட்டு. பிளாக் அங்கே நிற்கிது, ப்ளூ தான் அங்கே இல்லை ஷோரூமில், நான் போய் காமிக்கிறத. ஸோ அது மாதிரி பார்த்தா நம்ம ஃப்ரண்ட் யூஎஸ்டி ஃபாக்ஸ் வந்து அப்படியே ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க, நம்ம லைக் ஓலின்ஸ் மாதிரி. ஸோ அது ப்ரீமியமாக இருக்குது. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஆர் இருக்கா, டிஆர் ஷேப் சூப்பராக இருக்குங்களா, என்ன ஷேப்பில் இருக்குன்னு தெரியல. அப்புறமேட்டுக்கு லோ பீமில் இருக்குது, ஹை பீம் போட்டு காமிக்கிற மாதிரி, இதான் ஹை பீம் நம்மளுக்கு. ஸோ ஒரு சும்மா ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டு அப்புறமேட்டு நான் ஃபுல்லாக எஃப்எம் ஸ்பெக்ஸ் பற்றி. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஹேண்டில் பாஸ், பால் ஹேண்டில் பாஸ் க்யூட்டாக இருக்குது ரவுண்டாக. அதுமாதிரி நமக்கு வந்து சில்வர் கலர் ஹேண்டில் பாஸ், அப்புறமே லோ பீம், ஹை பீமு, நம்ம இந்த இன்ஃபோ சுவிட்சு, ஹார்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ், ஹை பீம், லோ பீம், அப்புறம் பேஸ் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கில் சுவிட்சு, ஹசாரு, நமக்கு வந்து 4மே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ அதனால் நல்லாவே ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்காக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறமேட்டு பவர் கன்சோல் பக்கம் வந்தோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்பீடோ மீட்டர் இருக்குது. ஸோ வந்து அனலாக்கில் தான் இருக்குது, க்யூட்டாகவே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 180 வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, டாப் ஸ்பீட் எவ்வளோ செக் பண்ணால் தெரியும். ஸோ நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் செக் லைட்ஸ் இருக்குது, அப்புறமேலுக்கு ஆயில் ப்ரெஷர் லைட் இருக்குது, அப்புறமேட்டு ஹை பீம், லோ பீம் ஓடுது இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் இருக்குது, ஏபிஎஸ் லைட்டு, நம்ம நியூட்ரலு, அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து இது ஆதார் பட்டம் அது இருக்குது, அப்புறம் ரிசர்வ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 to 12,000 RPM வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு கியர் இண்டிகேஷன் இருக்குது, நம்ம இந்த சர்வீஸ் இன்ஃபோ, இங்கே இந்த ஸ்பேனர் சர்வீஸ் இன்ஃபோ. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கில்ஸ் ஷாப்பில் இருக்குன்னா கில்ஸ் ஷாப்பில் அந்த EN ஆஃப் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணோம்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் வருதா, சைஸ் ஸ்டாண்டு போட்டிருக்கானா சைஸ் ஸ்டாண்ட் வருது. அப்புறம் பெட்ரோலோட ஃபியூல் காஜிங் இருக்குது, டைமிங் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். அதில் அப்புறமேட்டு பார்த்தா ஓடிஓ இருக்குது, நம்ம வந்து ட்ரிப் 1, ட்ரிப் 2, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிலோமீட்டர் பர் லிட்டர் நம்ம ரன்னிங் இருக்கும்போது காமிக்கும்ல, ஆவரேஜ் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் எக்ஸாக்டாக வந்து தரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வண்டியில் எல்லாமே காமிக்கும்ல. அது வந்து தென் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச், நமக்கு ரேஞ்ச் இருக்கும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 220 கிலோமீட்டர் ரேஞ்ச் காமிக்குது. ஸோ அவ்வளோ நமக்கு வந்து பேசிக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம கீ வந்து ஆஷஸ் எல்லாம் வண்டி எல்லா டைம்ல இருக்க மாதிரி நமக்கு இதே மாதிரி தான், ட்ரைம் சொல்லிட்டு அதே மாதிரி தான் இருக்குது, ப்ரீமியமாக. ஸோ டேங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, என்ஃபீல்ட் மாதிரி ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. சீட் கம்ஃபர்ட்டும் நமக்கு வந்து சூப்பரான கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ஸோ எல்லாமே பில் குவாலிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி டெஸ்ட் பண்ணி நல்லா பார்த்தா தெரியும், அதை நான் காமிக்கிறேன். பின்பக்கம் வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஆரில் அப்படியே ஒரு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷ் லைக் பீம் லைட் அந்த லைட் மாதிரி இருக்குது, பீம் அந்த லிக்விட் ஃப்ளோ லைட் மாதிரி இருக்கும், அது சூப்பராக இருக்குது. ஸோ தென் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மட் ஃப்ளாப் இது வரைக்கும் வருது. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 300 mm, பேக்கில் வந்து 230 mm. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாமே வந்து டாமினர், டியூக் எல்லாமே சேம் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளோட வண்டி வெயிட் பார்த்தா 176 kg. ஆனால் வண்டி அவ்வளோ ஃபீல் ஆகலை, அவ்வளோங்களுக்கு அவ்வளோ வெயிட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இதுங்க நான் அப்படியே வண்டி 3 போட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் தம்ப்நெயிலுக்கு. வண்டி சவுண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் அப்படியே எக்ஸாஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு காமிக்கிறேன். சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி மீன்ஸ் டைப் சியோட சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் மொபைலோட வச்சிட்டிங்கன்னா தனியாக மொபைலோட வந்து சார்ஜிங் போட்டோட வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா டாமினரோட சிமிலராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்டு கேட்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா புதுசாக இன்றைக்கி நிறைய ஃபார்மில் சைன்லாம் வாங்கினாங்க, அது நிறைய அதெல்லாம் போட்டுருந்துச்சு. கண்ணத்துக்கு எதில் வச்சுக்குதுங்க. ஆனாலும் ரோடு கிராஸ் பண்ணால் பேசிட்டாக கிராஸ் பண்ணுவாங்க, ரைட் சைடு வண்டி வர தான் பார்க்க மாட்டாங்க. இதுவும் நல்லா தான் ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. ஸோ இந்த வண்டி கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நல்லா வியூ போனால் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோ என்ன போட போகிறோன்னு தெரில, யோசிக்கணும், பார்ப்போம். ஐயோ நான் காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன், போவோமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா டபுள் மைண்டடாகவே இருந்தேன், என்னடா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி யோசித்தேன், சரி போவோம், ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சினா நம்ம ஓட்டி பார்ப்போம், வண்டியும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. வண்டி ஒன்றும் இல்லைங்க, லாஸ்ட் இதோட இந்த கார்பன் ஃபைபர் பார்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும் வண்டியில், அது எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க. கார்பன் ஃபைபர் பார்ட்ஸே கிடையாது, டேங்க் டிசைன் மாற்றிருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் டிசைன் இந்த ஸ்பீட் ட்ரிபிள் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரண்ட் டிசைனை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இப்போ ஆர்எஸ்ல என்ன கிளம்புனா ரெட்டு, எல்லோ, சில்வரு. ஆரில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் ஒயிட்டு. நான் மோட்டர் எடிஷன் வந்து இந்தியாவுக்கு ஒன்றாச்சும் வரும் பார்த்தேன். அது 765 வண்டி தான், லிமிடெட் வண்டி. அது எப்பவுமே லான்ச் பண்ண வேகத்துக்கே புக் பண்ணியிருப்பாங்க ஃபாரினர்ஸ் எல்லாமே. இந்தியாவுக்கு எப்பயுமே வர வாய்ப்பே கிடையாது.
மோட்டர் எடிஷன் எப்படி தெரியுமா நமக்கு நேக்கட் பைக்காக இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர்எஸ்ஏ தான். ஆனால் ஹேண்டில் பார் இந்த ஹேண்டில் பார் இருக்காது, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்கும். நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஜிடி அந்த மாதிரி இருக்கும். ஜிடின்னு சொல்ல முடியாது, நம்ம ஒரு சூப்பர் ஸ்போர்ட் வண்டியில் எப்படி இருக்கும் அந்த ஹேண்டில் பார்ஸ் அதில் இருக்கும். ஸோ நம்ம லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுமாரி அந்த கார்பன் ஃபைபர் டிப்ஸில் வரும், எக்ஸாஸ்டில் டிப்ஸு நம்மளுக்கு இதில் வர மாதிரி, பழைய ஸ்ட்ரீட் ட்ரிபிள் வர மாதிரி. அதுமாதிரி கலர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பச்சை இருக்கலாம், பச்சை நியான் எல்லோ. அது வந்து நம்ம ஊர் தான் ஃப்ளோரசங்கின்னு சொல்லுவோம், நியான் எல்லோன்னு சொல்லுவாங்க அவனுங்க. ஸோ அந்த கலரு சூப்பராக இருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க லான்ச் அப்பயே, அது நானும் சொல்கிறேன். நான் இன்னொன்று என்ன, குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஆனால் எனக்கு ட்ரையம்ப் எல்லா வண்டிலையுமே கொடுப்பானுங்க குயிக் ஷிஃப்டர் கண்டமேனிக்கு. இந்த ட்ரைடண்ட்லேயே இருக்கும், ட்ரைடன்ட் ஸ்போர்ட்டில் இருக்குது. இல்லாத வண்டி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆறில் இருக்காது, மற்ற எல்லா வண்டியுமே இருக்கும். வழியே விடுங்கடா டே, என்னடா பண்ணுறீங்க டேய்? ஃப்ரீ லெஃப்ட் தானே, விடுங்கடா வெளியே. நீங்கள் சிட்டியில் செகண்ட் கியர் வச்சு இழுக்குனா கூட இழுக்கலாம் போல வச்சு. அதுக்குள்ள 100 போயிடுச்சுங்க. Who is this guy? I don't think you have any idea how fast I am. ஏன் வண்டியில் எக்கி ஓட்டிகிட்டு இருக்கான்? ஹைட்டு கம்மியும். நான் டெஸ்டே பண்ணிருக்கேன்டா. ஆஹா, நல்ல ஒரு சஸ்பென்ஷன், அந்த ஸ்மூத்னஸ் இருக்குது வண்டியில். எப்படி பார்த்தாலுமே அந்த வண்டி எடுத்து நம்ம ஒரு 10,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ஓட்டால் தான் நம்ம வண்டியோட நிறைய பிரச்சனை வருதா இல்லை எதாவது சொல்லிட்டு தெரியும். அந்த டயர் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அதை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். என்னடா சீட் ஹண்ட்ரடில் பாப்பாவுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வண்டி பற்றி சொல்லிட்டேன். நான் அப்படியே ஷோரூம் கிட்ட போய் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர்எஸையும் காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர்எஸோட புது கலர், புது எடிஷன். சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேங்கோட ஷேப்பே மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அப்படியே ஒரு கட்டுக்கட்டாக இருக்கா, அது வந்து சிங்கிள் பீஸாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர்ஸ் மாற்றிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு அந்த அண்டர் வச்சு லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கார்பன் ஃபைபர் பார்ட்ஸ் ஃபுல்லாகவே தூக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் அந்த ஒரு லுக்கு தெரியுதா, இந்த லுக்கு மாற்றிருக்காங்க. மக்காடு வந்து கிளாஸ் பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பிளாக் வித் மேட் பிளாக்கோட ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் நமக்கு சேமே தான். ஸோ எக்ஸாஸ்டோட டிப்ஸ் பாருங்கள், எக்ஸாஸ்ட் அப்படியே ஒரு ஃபுல் சேஞ்ச் பண்ணாங்க. தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மற்றபடி எல்லாமே நமக்கு சேம் தான். எல்லாமே பிரேக்லேருந்து அதே MC19 தான், டாப் மோஸ்ட்டு பிரேக்காக தான் MC19. தென் பார்த்திங்கன்னா எல்லாம் பிரெம்போட தான் நமக்கு பிரேக்ஸு, ஓலியன்ஸோட சஸ்பென்ஷனு. பார்த்திங்கன்னா இந்த டீகார்ஸ்னால ஸோ ரொம்ப பெருசாகிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து சவுண்ட்லாம் ஒரு காம்ப்ரஸ் ஆகி தான் வரும். ஸோ இது வந்து ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர்எஸ். ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், அதில் மோசம் பண்ணி வச்சுருக்கான வண்டியை. பாரன் மிரர்ஸ் கிடையாது, பார்த்தா அண்டர்வெளி கிடையாது, அதான் என்ன மோசம். ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இது போட்டிருக்காங்க, கான்டினென்டல்ஸோட டயர்ஸு. ஸோ கொஞ்சம் அது புதுசாக இருக்குது. அப்புறம் எக்ஸாஸ்ட் டிப்ளம் வந்து இது ஃபுல்லாக அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷில் இருக்கா, அதில் லைட்டாக பிளாக்கில் இருக்கும். ஸோ இதோட ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரைடண்ட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. வந்து இந்த ஸ்பெக்ஸ் இந்த கன்சோல் எல்லாமே நம்மளுக்கு ட்ரைடண்ட்டோட அப்படியே கொடுத்துறாங்க இதுக்கு. ஸோ அவங்க மேனுஃபேக்சரிங் இது குறையும்ல. ஸோ பிரேக்ஸ்லாம் டிசைன் அட்ஜஸ்டபிள் தான். சரி ப்ரோ. அப்படியே உங்கள் பேர்? ஆமாம் ப்ரோ, ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ட்ரைனில் எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் உங்களை கேட்டுக்கலாம்ல? ஆமாம் ப்ரோ, சின்ன சேனல் தான், 10K தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி ப்ரோ, பார்ப்போம் ப்ரோ, பாய். அப்படியா, சொல்லுங்கள். ஹெட்ஃபோன் மாட்டிருக்கீங்களா? இல்லை, இன்டர்காம் தான். சவுண்ட் கேட்குங்களா? இல்லை அது ஒன்றும் இல்லை. என்னங்க நீங்கள் எதை பற்றி ப்ரோ? நான் வ்ளாகிங் கிடையாது, ரேப்பர். ஓ ஓகே, சூப்பர் ப்ரோ. எப்படி இங்கிலீஷா இல்லை தமிழ் ரேப்பிங்களா?
எங்கே உள்ளே கேட்குது ப்ரோ. கேட்டு பார்த்தீங்களா? சூடும் செக் பண்ணி பார்க்குறோம் ப்ரோ. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்களோ? ஓகே போகணும்ல. நல்லா வர வாழ்த்துக்கள். அதெல்லாம் இல்லை ப்ரோ, நீங்கள் பிடிச்சதை போடுறீங்க அவ்வளோதான். அதை மொக்கையாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சதை போடுறீங்களா அதோட சரி. வியூஸ் போனாலும் போவோம் ஒரு நாள். கங்க்ராட்ஸ், பார்ப்போம். பாய் ப்ரோ. எந்த வேண்டர் வித் டியூக்குன்னு ப்ரோ, இந்த பேர் தான் டியூக். பாய் ப்ரோ, பார்ப்போம். இப்போ வீடியோஸ் போட்டு எனக்கு விடாமல் ஒரு சேனல் முடிஞ்ச சப்போர்ட்டு கொடுங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் ஹெல்ப் தான் அவருக்கு. சாவி எங்கடா வச்சேன்? சாரி கேஸ், இந்த vlog கொஞ்சம் பெருசாக பண்ண மன்னிச்சிருங்க. ஸோ அப்புறம் அவருக்கும் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சேனல் நேமை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அவருக்கும். அப்புறம் ஆரம்பிச்சிருக்காரு தமிழ் ராப்பிங்க. பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு. இந்த காலத்துலலாம் ஃபுட்டு அதுன்னு போகும்போது புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக ஸ்கேம்லருக்கு ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்குங்க உள்ள. நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி ஆக்சரிஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே காசு தான். அதே விஷயம் ட்ரைம்போட காசு பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பார்த்திங்கன்னா டேங்க் பேடு, நம்மளுக்கு ஸ்க்ராம்லர் இந்த எக்ஸாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்க்ராம்லர் இருக்குல்ல, அதோட எக்ஸாஸ்ட் நம்ம இதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஸ்டாக்காகவே. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் டிப் இல்லை, டபுள் டிப் மாதிரி வரும். எப்படி சொல்கிறது, அந்த ஃபோட்டோ சைடில் போகிறோம் பாருங்கள். ஸோ டபுள் டிப் மாதிரி வரும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொன்னாங்க ஃப்ரெண்டு விண்ட்ஷீல்டு. அவரு பார்த்தீங்கன்னா அந்த சீட் நம்ம ஹைட் நம்ம ஏற்றிக்கலாமா, கம்ஃபர்ட்னா கம்ஃபர்ட்டு அதிகமாக வச்சுக்கிற மாதிரி சீட் ஹைட் நம்ம ஏற்றிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன சொன்னார், நிறைய சொன்னாங்க, மறந்து போயிட்டாங்க வர. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி 1000 புக்கிங் மேலே இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கான். இவங்க குடோன் இங்கே இருக்காது, குடோன் பின்னாடி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 600 வெஹிக்கல்ஸ் கிட்ட இருக்கான். இப்போ வண்டி மட்டும் ஷோரூமில் 10 வண்டிக்கு மட்டும் டெமோ வச்சுருக்காங்க. 10 வண்டிக்கிட்ட டெமோ மட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் வண்டி நல்ல ஒரு மூவ் ஆகுது போல். ஸ்கேம்லர் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகும் தான். ஸோ அக்டோபர்லேருந்து ஸ்கேம்லர் லான்ச் ஆகுது. ஸோ ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம்லர் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டராக இருக்கும். ராயல் என்ஃபீல்டு அப்புறமே ஜிஎஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் 390s எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் இருக்குமோன்னு தோணுது எனக்கு. கியூஎஸ் டைம் இங்கே இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்டோரில் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்க, நான் அவங்க நம்ம ஜெயன் ப்ரோட நம்பர் கீழே தரேன். அவர் சேனலையும் கீழே போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஏன்னா இப்போ ஸ்கேமை பற்றி ஃபுல்லாக புட்டு வச்சார். நம்ம சேடல் பேகு, டாப் பாக்ஸோட ரேக்கு எல்லாமே நம்ம ஆக்சரிஸில் ஆட் பண்ணிக்கலாம் போல். ஸோ நல்ல ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது நம்ம கேட்குறப்ப. நீங்கள் நல்லா இப்போ ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 2,78,300 சம்திங் ஏதாவது சொன்னார். ஸோ நம்ம 2,70,000 ஸ்பெண்ட் பண்ணுறது கூட 30,000 நம்ம அந்த ஆக்சரிஸ் நம்ம தேவையான லாங் ட்ரைவ் போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்சரிஸ்லாம் உங்களுக்கு போனால் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ரைம்போட அந்த பில் குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும். அவங்கள எப்படி சொல்கிறது, அதுவே நம்ம நம்பி போடலாம். எப்படி சொல்ல, மற்ற பெரிய பிராண்டை கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியோடு இருக்கும் அவங்க போகிறது. நம்ம ஒரு நல்ல அடி தாங்கும். ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் ஸ்பீட் 400 பற்றி நல்லா ஈச் அண்ட் எவ்ரி திங் தெரிஞ்சுக்கணும்னா இவர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ சென்னையை பொறுத்தவரைக்கும் 2,78,000 ஆண்ட்ராய்டு ப்ரைஸு பார்ப்போம். ஏன்னா எங்கள் வீட்டில் பிரவீன் இருக்கார்ல, அவரே இது வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார். வாங்குறாங்கன்னு தெரில. ஸோ அவருக்கு பிடிச்சிருந்துச்சி. பார்ப்போம். எக்ஸாஸ்ட் டிப்ஸ் அப்புறமேலே கீழே நம்ம மட் ஃப்ளாப்பு நிறையா ஏகப்பட்டது. ஒரு ஆஃப் ரோட் பைக்கு நம்ம ஜிஎஸ்க்கு என்னென்ன இது பண்ணுவோம் ஆக்சஸ் பண்ணுவோம் எல்லாமே இந்த வண்டிக்கு இருக்குங்க. ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கெல்லாம் நீங்கள் அண்ணா கூட போகலாம், ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா. ஸோ இது மெயின் ஷோரூம் இது நம்ம டைமுக்கு. சர்வீஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ணா நகரில் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஸோ அதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். பழைய ஒரு வேண்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய ஒரு 4-5 வண்டியாச்சும் இந்த ஷோரூம் டெஸ்ட் எடுத்து போட்டிருப்பேன். டைகர் 900, 1200, இப்போ 850 வந்திருக்கு. அது வண்டி இப்போ தான் இறங்கின மாதிரி இருக்குது. டெஸ்ட்டு இல்லை போல், இல்லைன்னா அதையும் ஓட்டியிருப்பேன். சீட்ரில் ஜஸ்ட் ஓட்டி பார்க்க முடியலன்னா ஒரு சின்ன ஒரு கவலையை தவிர வேறு எதுவும் இல்லை. கூடிய சீக்கிரம் நம்ம அதையும் ஓட்டி பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த வீடியோ எதாவது முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல் இப்படி போயிருங்க. அப்புறம் அடுத்தது போகிற வீடியோ சும்மா டக்குன்னு சேரும். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கேட்கலாம். நம்ம ஜெயன் ப்ரோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ மீண்டும் மரத்தில் சந்திப்போம். டாடா பாய். இருங்க, சேனல் வந்து ஓடுறது பவர் இல்லாத மாதிரி இருக்குங்க. ஸோ மீண்டும் மரத்தில் சந்திப்போம். டாடா பாய், பீஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.